ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்றதுக்கு we have to spend like crores and crores வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாகும். பட் அதுவே வந்து இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% காஸ்ட் வந்து நம்மளால கட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து we are working on it. ஸோ இதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு, பிளஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா நாங்க முடிச்சிட்டோம். கம்மிங் August 24 India's first reusable hybrid rocket ஆனா மொபைல் லான்ச் பேட்ல கொண்டு வர போறோம். இது என்ன மொபைல் லான்ச் பேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதா இருந்தா ஸ்ரீஹரிகோட்டா போகும், அங்க இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். ஒரு பிரைவேட் பார்ட்டிஸும் அங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நாங்க பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பேட். எங்களுடைய கான்செப்ட் எந்த ஊர்ல இருந்தோம் எந்த லொகேஷன்ல நம்ம ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய ஈக்குவல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் வைக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மொபைல் ட்ரக் வந்து நாங்க கண்டெய்னர் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த மொபைல் ட்ரக்ல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் ஆகும். டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஹேண்டில் நம்ம செட் பண்ணுவோம். இதாவது நம்ம ஃபிக்ஸ்டு லான்ச் பேட் நாங்க போன வாட்டி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்டு லான்ச் பேடை நாங்க ரெடி பண்றதுக்கு இட்ஸ் டுக் லாட் ஆஃப் டைம். எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து எல்லாமே கரெக்டா ஹேண்டில் செட் பண்ணணும். இந்த மொபைல் லான்ச் பேட்ல எவ்ரிதிங் இஸ் ஹைட்ராலிக் அண்ட் இதுலயே நாங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணதுனால எங்களால 0 டிகிரில இருந்து 120 டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டா எங்களால ஹேண்டில் வந்து எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுல இருந்து நம்ம ட்ரக்ல இருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்றோம்னா அந்த ராக்கெட் வந்து மேல நம்மளுக்கு போய் அங்க இருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிடுவோம். நம்மளுடைய பேலோட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராக்கெட்டோடைய செக்ஷனை வந்து பேரஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டல்ல வர வச்சு அதை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்றதா எங்களுடைய கான்செப்டா இருக்கு. அதனுடைய முயற்சி தான் இப்ப நாங்க தொடங்கி இருக்கோம். அதனுடைய ராக்கெட் லான்ச் தான் வர August 24. தட் மீன்ஸ் கமிங் சாட்டர்டே நாங்க பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்காக எல்லா அப்ரூவல் நாங்க வாங்கிட்டோம். ஸோ மீடியா பர்சன்ஸ் எங்க மிஷனுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் எங்களால ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ. நாங்க லான்ச் பண்றோம். அந்த லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, முதல் திட்டத்துல வந்து 1300 மாணவர்கள் இருந்தாங்க. 865 அரசு பள்ளியில் இருந்து வந்த மாணவர்கள். அவங்க 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 வந்து சின்ன சின்ன செயற்கைக்கோள்னா விண்ணுக்கு போறது இல்லை, ஆனா விண்ணுக்கு போச்சுன்னா அங்க என்ன பணி செய்யுமோ அந்த பணியை அந்த செயற்கைக்கோள்கள் செய்யும். அதை கட்டுமானம் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஈரப்பதம் பார்க்கிறதோ அல்லது காற்றினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதோ வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் எப்படி செயற்கைக்கோள் மேல பண்ணுதோ அது நீங்க மெஷர் பண்ணிருக்கோம். அப்புறம் அது அதே மாதிரி டெலிமெட்டரியில் அனுப்புது, அதை நாம் பதிவு பண்றோம். இதே மாதிரி அப்புறம் லான்ச் வெஹிக்கிள் வச்சுட்டு மேல அனுப்புறோம். மேல அனுப்பிச்சுட்டு அது முடிஞ்சிருவாங்க இப்ப ஆயுட்காலம். இப்ப அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இப்ப வந்து மேல போயிட்டு வந்தாலும் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, திரும்ப அதை திரும்ப எடுத்து உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆராய்ச்சி. இது எல்லாம் பண்ணாலும் இதுவரைக்கும் செஞ்சு அப்படியே இந்திய விண்வெளி ஆய்வு கழகம், நாசா எல்லாருமே ஆரம்பமா அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, கலாம் காலத்துல இருந்து சவுண்டிங் ராக்கெட். அந்த சவுண்டிங் ராக்கெட் கூட அமெரிக்காவில இருந்து பிரெஞ்சுல இருந்து கொண்டு வந்தது. அதனுடைய பேலோட வச்சுதான் முதலாக தும்பாவத்து பக்கம் ஆரம்பிச்சோம். இது கிட்டத்தட்ட சவுண்டிங் ராக்கெட் மாதிரிதான். ஆனா என்ன வித்தியாசம்னா அங்க வந்து திட எரிபொருளா இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லாம ஹைட்ரட் அப்படிங்கிறது 2 ஃபேஸ் நைட்ரஸ் ஆக்சைடா இருக்கலாம், அதை லிக்விட் லெவல் கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த திட பொருள் அது ரெண்டையும் எப்ப வேணுமோ அப்பப்பட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வர்றது புது முயற்சி, நம்ம நாட்டு புது முயற்சி. அதையே நாம் செஞ்சோம்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறத நாம செய்யறோம். அது வந்து இதனுடைய முன்னேறுது என்ன அப்படின்னா மாணவர்களோட செய்யறாங்க. இங்க அப்படி இல்லை, இது ஓரளவுக்கு வந்து ஆபத்து இல்லாத ஒன்று. அதனால இதுல சிறப்பாக செய்ய முடியும். இதுவரைக்கும் நிறைய பேர் செஞ்சதில்லை, இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அந்த வகையில செய்யலாம் அப்படிங்கிறதுதான் போன பிப்ரவரி மாசம் நடந்தது. மகாபலிபுரம் கடற்கரைக்கு தான் அதை வச்சு அனௌன்ஸ் பண்ணது. அதுல பல பாடங்கள் கத்துக்கிட்டோம். அது வேற முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா இவ்வளவு செய்யறத நான் திரும்ப சொல்றது, சிறப்பாக செய்யணுங்கிறது ஒன்று, சிறப்பாக செய்வதை மற்றவங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய